தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவை அரசின் போக்குவரத்து துறை சார்பில் பேருந்து பணிமனை, மேம்படுத்தப்பட்ட பேருந்து நிலைய திறப்பு விழா, மின்சார பேருந்து, மின்சார ரிக்ஷா இயக்கம், ஆட்டோ சவாரி செயலி தொடக்க விழா மறைமலை அடிகள் சாலையில் தாவரவியல் பூங்கா எதிரில் நடைபெற்றது. இங்கு மின்சார பேருந்துகள் சார்ஜ் செய்யவும் பராமரிக்கவும் தேவையான உள்கட்டமைப்புகளை ஐதராபாத்தை சேர்ந்த தனியார் நிறுவனம் மேற்கொள்கிறது. இதன் மூலம் லாபத்தில் இயங்கிய அரசு போக்குவரத்து கழகத்தை ஒழித்துவிட்டு முழுமையாக தனியார் மயமாக்கும் நோக்கில் அரசு செயல்படுகிறது என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையிலான பொதுநல அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் மறைமலை அடிகள் சாலை, காண்டாக்டர் தோட்டம், அண்ணா சாலை ஆகிய பகுதிகளில் நின்று கொண்டிருந்தனர். விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி, பேரவைத் தலைவர் செல்வம், MP செல்வகணபதி மற்றும் அதிகாரிகள் வந்தனர். அவர்கள் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை வரவேற்க மறைமலை அடிகள் சாலை தாவரியல் பூங்கா எதிரே காத்திருந்தனர். அப்பொழுது ஆளுநரின் கார் வெங்கடசுப்பரெட்டியார் சதுக்கத்தை சுற்றி வந்தது. அப்பொழுது அங்கேயே நின்று கொண்டிருந்த பொதுநல அமைப்புகள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் கருப்பு கொடிகளுடன் விழா நடைபெற்ற பணிமனை முன்பு திடீரென குவிந்தனர். அவர்கள் கருப்பு கொடியை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி முன்பு காட்டினர். இதனால் காவல்துறையினர் அங்கு வந்து ஆளுநர், முதல்வரை பாதுகாப்பாக உள்ளே அழைத்து சென்றனர். நுழைவாயில் கதவை காவல்துறையினர் அடைத்து போராட்டக்காரர்கள் உள்ளே நுழைவதை தடுத்தனர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மகன் ரஞ்சித் குமார் சட்டை கிழிந்தது. உதவியாளர் செங்குட்டுவன் கீழே விழுந்ததால் காயமடைந்தார். இதனையடுத்து போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். 65 ரூபா கொடுக்குறாங்க. 65 ரூபா கொடுத்து எந்த வித தாயம்? ஒரு பஸ் ஓட்டுறாங்க 40 ரூபா. பிஆர்டிசி தனியார் மயம் ஆக்காதே. ஆக்காதே பிஆர்டிசி தனியார் மயம் ஆக்காதே. காவல்துறை அராஜகம் ஒழி. காவல்துறை அராஜகம். காவல்துறை அராஜகம். அதனைத் தொடர்ந்து விழா மேடையில் அமர்ந்திருந்த ஆளுநர், முதல்வர் ஆகியோரை பார்த்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேள்வி எழுப்பினார். ஊழல் நடப்பதாக குற்றம் சாட்டி சரமாரியாக கேள்வி எழுப்பி வெளிநடப்பு செய்தார். தனியார் வசதி இந்த பில்டிங் எல்லாம் இருக்குதுங்களா, இந்த பில்டிங் வந்து அவரு தனியார் இவங்களுடைய ஆக்கிரமிப்பு 30 வருஷமா இருக்குது. நான் சட்டமன்ற பண்ணல சிஎம் அவர்கள் தலைமையில இந்த இடத்த பிரிச்சு நான் கொடுத்தேன். கொடுத்த பிறகு இது ஃபயர் ஸ்டேஷன் வைக்கணும்னாங்க. நான் என்ன சொல்லுங்க, அந்த பெரிய இடம் இருக்குது நம்ம தோட்டக்கலையில, அந்த இடத்துல வச்சுட்டு
ஏதோ ஒரு சமயம் கூட ஊர் மக்கள் பயன்படுறது அதையும் செய்யல. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சாதி வந்து பொதுத்துறைக்கு நமக்கு தப்பே இல்லை. ஆனா தனியார் கொடுத்தது இல்லாம அவங்களுக்கு இவ்வளவு காசை நம்ம எப்படி கொடுக்குறது? இல்ல பெரிய ஸ்கேம் நடத்துக்கிற மாதிரி தெரியுது. அதனால நான் என்ன சொல்றேன், இதுக்கு ஒரு தீர்வு வேணும். அது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு இருக்கிறாங்க. ஒரு ஸ்வீப்பிங் வேலை, அதாவது என்ன சொல்றது, ஹவுஸ் கீப்பிங் வேலையை கூட என் தொகுதி மக்களுக்கு கொடுக்கவே இல்லை. டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலை இருக்குது, அதையும் கொடுக்கல. அப்ப இந்த நிர்வாகத்தை தனியார்ட்ட தாரை வாத்திட்டு எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? இது என்ன? இது ரொம்ப அக்கப்போரான விஷயம். இந்த பாண்டிச்சேரியில இது வந்து நடக்கிறது நம்ம அனுமதிக்க கூடாது. இது அனுமதிச்சாக்கா எல்லாம் கொல்ல போகுது. நம்ம பஸ் இவ்வளவு கொடுக்குறோம், எல்லாருமே நம்ம செலவு. ஆனா தனியாருக்கு 65 ரூபாய் கொடுக்குறாங்க. பிஆர்டிசில ஊழியர் நடத்துறாங்க, அவங்க 40 ரூபாய்க்குள்ள நடத்துறாங்க. அது டீசல் போட்டு. இன்னைக்கு பார்த்தா சார்ஜர் இருக்கு, சார்ஜருக்கு அவ்வளவு பணம் ஆகாது. அப்ப இதுல வந்து நிறைய தப்பு நடக்குது. அதை விசாரிச்சு கவர்னர் சிஎம் நடவடிக்கை எடுக்கலனாக்கா நான் இந்த பஸ்ஸை தொடர்ந்து ஓட்ட விட மாட்டேன். எனக்கு தீர்வு வரணும். எனக்கு அதோடைய எல்லாருடைய அந்த பிபி மோடுல என்ன சொல்லுங்க. நன்றி நன்றி. நான் இதை புறக்கணிக்கிறேன். இல்ல நிறைய தவறு நடக்குது. சிஎம் கவர்னரும் தலைமைச் செயலரும் இதை வந்து தீவிர விசாரிச்சுட்டு இதை ஊழல் அதிகாரிகளோ இல்ல ஊழல் செஞ்சவங்களையோ இல்ல ஊழல் செஞ்ச அரசியல்வாதிகள் குறைந்தாக்கா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். மோந்தா புயல் 28ஆம் தேதி இரவுக்குள் காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் காக்கிநாடா அருகே உள்ள புதுச்சேரியின் ஏனம் பிராந்தியத்திலும் பலத்த காற்றுடன் கடும் மழை பெய்யும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏனமில் 3 நாட்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனமில் மழை பெய்ய துவங்கி உள்ளது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. அனைத்து துறை அதிகாரிகளின் ஆய்வுக் கூட்டம் மண்டல நிர்வாகி அங்கித் குமார், சிறப்பு அதிகாரி அமன் சர்மா, காவல் கண்காணிப்பாளர் வரதராஜன் ஆகியோர் தலைமையில் ஏனம் மண்டல நிர்வாகி அலுவலகத்தில் நடைபெற்றது. அனைத்து துறைகளும் அவரவர் அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறைகளை திறக்கவும், நிவாரணப் பணிகளில் ஈடுபட 24 மணி நேரமும் ஊழியர்கள் பணியில் இருக்க அறிவுறுத்தப்பட்டது. விசாகப்பட்டினத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படை ஏனம் வந்துள்ளது. அங்கு தாழ்வான பகுதியில் அவர்கள் பணியில் அமர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுச்சேரியிலிருந்து வந்துள்ள இந்திய ரிசர்வ் பட்டாலியன் மற்றும் ஊர்காவல் படை வீரர்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட உத்தரவிடப்பட்டது. அனைத்து அரசு பள்ளிகள் உட்பட 18 நிவாரண மையங்களாக தயார் நிலையில் இருப்பதாக கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா படகு இல்லம் மூடப்பட்டுள்ளது. மின்வெட்டு ஏற்படும் போது ஜெனரேட்டரை செயல்பாட்டில் வைத்திருக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதேபோல் ஆற்றிலிருந்து வெள்ள நீர் கரையோர பகுதிகளுக்கு புகுவதை தடுக்க மணல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டு வருகின்றது. புதுச்சேரி குயவர்பாளையத்தில் முத்து விநாயகர் வள்ளி தேவசேனா சமேத செல்வமுத்து குமாரசுவாமி கோவிலில் 5ஆம் ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்ஹார விழா திருக்கல்யாண உற்சவ விழா அக்டோபர் 21ஆம் தேதி கணபதி ஹோம விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து காப்பு கட்டுதல் நடைபெற்று ஹோம பூஜைகள் நடைபெற்றது. 5ஆம் நாள் ஹோம பூஜைகள் நடைபெற்று சுவாமி திருக்கல்யாணம் முகூர்த்த கால் நடுதல் விழா நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ பராசக்தியிடமிருந்து வேல் வாங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் சிங்கமுகன் சூரசம்ஹார விழா 108 கனிகளால் லலிதா சகஸ்ரநாம பூஜை சுவாமி உள் புறப்பாடு நடைபெற்றது. இதில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் 28ஆம் தேதி திருக்கல்யாண விழாவும், 29ஆம் தேதி மஞ்சள் நீராட்டு விழாவும், 30ஆம் தேதி ஊஞ்சல் உற்சவ சேவையும் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி செந்தில்குமார், தலைவர் கணேஷ், துணைத் தலைவர் சிவராமன், செயலாளர் கோபால், பொருளாளர் கணேஷ், உறுப்பினர் இந்திரா மற்றும் விழா குழுவினர்கள் ராஜேஷ், கிருஷ்ணமூர்த்தி, ஸ்டீஃபன் ராஜ், வினோத், ராமகிருஷ்ணன் மற்றும் கந்தசஷ்டி உற்சவதாரர்கள், உபயதாரர்கள் உள்ளிட்டோர் செய்து வருகின்றனர்.
புதுச்சேரி அரசு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 23 கோடி ரூபாய் மதிப்பில் 10 ஏசி மற்றும் 15 ஏசி அல்லாத 25 பேருந்துகள் மற்றும் 38 ரிக்ஷாக்கள் புதிதாக வாங்கப்பட்டு ஹைதராபாத்தை சேர்ந்த தனியார் நிறுவனம் மூலம் இயக்கப்படுகிறது. இதற்கான துவக்க விழா மறைமலை அடிகள் சாலை பேருந்து பணிமனை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் புதிய பேருந்துகள் மற்றும் ரிக்ஷாக்களை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் எம்பலம் செல்வம், தலைமை செயலாளர் போக்குவரத்து அன்னையர் சிவகுமார், முத்தம்மா IAS மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பிரதம மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் மற்றும் புதுச்சேரி அரசு திட்டத்தின் கீழ் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் அரியாங்குப்பம் ECR சாலை முதல் சின்ன இருசாம்பாளையம் வரை 3 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை மேம்படுத்த ரூபாய் 1,73 லட்சம் திட்ட மதிப்பீடு செய்து அதற்கான பணியாணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் நடராஜன், இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் ஒப்பந்ததாரர், அப்பகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், கூட்டணி கட்சியினர், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரிக்கு கவர்ச்சி வார்த்தைகளை கூறி வரும் வெளியாட்களை மக்கள் அனுமதிக்க கூடாது. மீண்டும் லாட்டரி சூதாட்டத்தையும் கொண்டு வர துடிக்கின்றனர். அதுபோல் நடந்தால் புதுச்சேரியின் கலாச்சாரம், அடையாளம் முழுமையாக அழிக்கப்படும். இதுபோன்ற நபர்களுக்கு அரசியல் கட்சிகள் ஆதரவு அளிக்கக்கூடாது. புதுச்சேரியை போன்ற சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த கோவாவின் இன்றைய நிலைமை மிக மோசமாக மாறிவிட்டது. பள்ளி கல்லூரிகளில் போதை பழக்கம் அதிகரித்துவிட்டது. கேசின் அல்லது லாட்டரி மூலம் வரும் வருமானம் அரசுக்கு குறைவாக இருந்தாலும் பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும். புதுச்சேரியை அழித்துவிட துடிக்கும் யாருக்கும் மக்கள் ஆதரவு அளிக்கக்கூடாது. மத்தியில் உள்ள மோடி, அமித்ஷாவின் கைப்பாவையாக புதுச்சேரி அரசு செயல்படுகிறது. ஏற்கனவே காரைக்கால் துறைமுகத்தை அதானிக்கு தாரை வார்த்து விட்டனர். தற்போது ரூபாய் 33,000 கோடி மதிப்புள்ள மென்துறையை அதானிக்கு விற்பதற்கு திட்டமிட்டு முயற்சிகள் நடக்கிறது. புதுச்சேரியில் ஆளும் அரசு 10,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்தனர். அதனை நிறைவேற்றவில்லை. படித்த பட்டதாரி இளைஞர்கள் வேலையின்றி தவித்து வருகின்றனர். ஆனால் வெறும் 2,244 அரசு பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளது. 30 தொகுதிகளிலும் போட்டியிட்டு காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய வகையில் தேர்தல் பணியாற்றி வருகிறோம். மேலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கவர்னர் மூலம் தொல்லை கொடுக்க முடியாது. நீதிமன்றம் சென்ற அன்றாட நடவடிக்கைகளில் கவர்னர் தலையிடக்கூடாது என்ற தீர்ப்பை ஏற்கனவே வாங்கி வந்துள்ளோம். இதனை காட்டி அனைத்து திட்டங்களையும் மக்களுக்கு செய்வோம் என்றார். செய்தியாளர்களின் சந்திப்பின் போது காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் உடன் இருந்தனர். அப்புறம் காவல்துறை பணியாளர்களுடைய அந்த பாதுகாப்பு, அதுக்கு தேவையான உபகரணம், இதையெல்லாம் வச்சாக்கா ஒரு 300 கோடி ரூபாய் வருது. இது நம்மளால செலவு செய்ய முடியாது, இது போகிற ஊருக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அது காலதாமதம் அடைஞ்சது. அதற்கு பிறகு NR பாஜக கூட்டணி ஆட்சி வந்தது. அந்த 400 பதவியை நிரப்பினாங்க. இப்பதான் நிரப்பினாங்க. அதுவும் அவங்க ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் கழிச்சு தான் அதை செஞ்சாங்க. அதே போல ஆசிரியர் நியமனத்துக்கு வந்து பணிக்கு வந்து கோப்பு அனுப்புனா நீங்க தற்காலிகமா ஆசிரியர் நியமனம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கோப்பு அனுப்புனாங்க. அது மட்டும் இல்லாம செவிலியர் நியமனம், கொரோனா காலத்துல செவிலியர் நியமனத்துக்கு அதுக்கு கோப்பு அனுப்பும்போது அதை வந்து தற்காலிகமா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கூட்டுறவுத்துறையிலையும் விவசாயத்துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் கோப்புகள் அனுப்புனா அந்த கோப்புகளை வந்து கிரண்பேடி திருப்பி அனுப்பிட்டு இருந்தாங்க. ஒரு புறம் நாங்க வந்து பணியாட்களை வேலைக்கு வைப்பதை தடுத்து நிறுத்துறது கிரண்பேடி. இப்ப ரங்கசாமி சொல்றாரு, இப்ப பாரதிய ஜனதா கூட கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி தான் கிரண்பேடி அம்மையார வந்து துணைநிலை ஆளுநர் நியமிச்சாங்க. ரங்கசாமி சொல்றாரு 4,500 பணியாளர்களை நியமிச்சேன்னு சொல்றாரு. இந்த 4.5 வருஷத்துல அவர் கொடுத்த வாக்குறுதி 10,000 பணியாளர்கள். அந்த 10,000 பணியாளர்களை 4,000 பணியாளர்கள் அவர் நியமிக்கல. அவர் பண்ணது வந்து 2,244 பேரு. இது வந்து உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அந்த புதுச்சேரி மாநில பணியாளர் நியமன
நிர்வாகத்திலிருந்து வெளியிடப்பட்ட அறிக்கை. முதலமைச்சர் சொல்றது 4500 பேரு, ஆனா நியமிக்கப்பட்டவங்க 2244 பேர் தான் நியமிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா வந்திருக்கு. இதுல இருந்தே முதலமைச்சர் பொய்யான தகவல் சொல்றாரு என்பது தெளிவாக தெரிகிறது. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நீங்க அடுத்தபடி நீங்க ஆட்சி வந்தா கூட இதே மாதிரி தான் நடக்கும், பணியாளர் நீங்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்புல துணைநிலை ஆளுநர் அன்றாட நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது, தலையிட முடியாது என்று தீர்ப்பு வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கிரண்பேடி பேரக்கூடிய அன்றாட நிர்வாகத்தை தலையிட்டாங்கன்னு சொல்லி அவர் பேர்ல அவமதிப்பு வழக்கு நாங்க கோர்ட்ல போட்டிருக்கிறோம். அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும், அதே போல துணைநிலை ஆளுநரை வச்சு அதை தடுத்து நிறுத்தினாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெறுகிற எங்களுக்கு ஆயுதமாக அந்த தீர்ப்பு இருக்குது. அதனால அதை பத்தி புதுச்சேரி மாநில மக்களுக்கு நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புதுச்சேரி வழக்கறிஞர் கூட்டமைப்பின் சார்பில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் உடன் சந்திப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ் தலைமை தாங்கினார். புதுச்சேரி தலைமை நீதிபதி ஆனந்த் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் பேசுகையில், புதுச்சேரியில் உயர்நீதிமன்றம் கிளை அமைக்கவும், கடன் மீட்பு தீர்ப்பாயம் மற்றும் சமரச மையம் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். வழக்கறிஞர்கள் அலுவலக அறை கட்டுமான பணிக்கு கூடுதல் நிதி ஒதுக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றார். பின்னர் புதுச்சேரியில் பதிவு செய்யப்படும் வழக்குகள், வழக்கறிஞர்கள் எண்ணிக்கை போன்ற விவரங்கள் மத்திய அமைச்சர் கேட்டறிந்தார். அப்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கும் போது புதுச்சேரி வழக்கறிஞர்கள் தகுதியுடையவர்களின் பெயர்களை பரிசீலிக்க வேண்டுமென வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சங்க துணைத் தலைவர் இந்துமதி, புவனேஸ்வரி, செயலாளர் நாராயணகுமார், பொருளாளர் ராஜபிரகாஷ் மற்றும் வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர். சங்க பொதுச் செயலாளர் நாராயணகுமார் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் ஒன்றான தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தொழில் முனைவோர் மற்றும் வேலைவாய்ப்பு பிரிவு சார்பில் இந்திய தொழில் நிறுவனங்களில் தங்களை நிலைப்படுத்திக் கொள்வது என்ற தலைப்பில் ஒருநாள் பயிற்சி கருத்தரங்கு கல்லூரி பல்நோக்கு கருத்தரங்க அரங்கில் நடைபெற்றது. வணிக கூட்டுறவு மேலாண்மையியல் துறை தலைவர் முனைவர் செல்வராஜ் வரவேற்புரையாற்றினார். கல்லூரி பொறுப்பு முதல்வர் முனைவர் ஹென்னா மோனிஷா தலைமையில் ஆங்கில துறை தலைவர் முனைவர் அருளரசி பயிற்சி குறித்து விளக்கம் அளித்தார். இந்த பயிற்சி கருத்தரங்கிற்கு புதுச்சேரி CIIIWN தலைவர் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக சமூக கல்லூரியின் மேலாண்மையியல் துறை தலைவர் முனைவர் பாரதி மற்றும் ஐஸ்வர்யா குழும பயிற்சியாளர் மற்றும் இணை இயக்குநர் முனைவர் நாக்ஜோதி கிருஷ்ணா மற்றும் புதுச்சேரி ஃப்ரீலான்ஸ் பயிற்சியாளர் சாக்ஷி கோலி ஆகியோர் கலந்து கொண்டு தொழில் முனைவோர்களாக விருப்பப்படும் மாணவ மாணவியர்களுக்கு அறிந்து கொள்ளும் விதமாக இன்றைய இந்திய தொழில் நிறுவனங்களில் உள்ள வேலைவாய்ப்புகளும் அதனை பெறுவதற்கான ஆளுமை பண்புகளையும் மிக தெளிவான முறையில் மாணவ மாணவியரோடு கலந்துரையாடி ஒரு சிறந்த தொழில் முனைவோர்களை உருவாக்கிட வழிவகை செய்தனர். இந்த ஒருநாள் பயிற்சி கருத்தரங்கினை கல்லூரியின் தொழில் முனைவோர் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் நாராயணன் ஒருங்கிணைத்திட தொழில் முனைவோர் மற்றும் வேலைவாய்ப்பு பிரிவு பேராசிரியர்கள் ஒருநாள் பயிற்சி நிகழ்வுகளை வழிநடத்தினர். கருத்தரங்கின் நிறைவாக கணிப்பொறி துறை உதவி பேராசிரியர் முனைவர் தமிழ்செல்வன் நன்றியுரை வழங்கிட கல்லூரியில் பணிபுரியும் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வத்தின் மணி விழா தவளக்குப்பத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவரது துணைவியாருடன் வந்து ஏம்பலம் செல்வம் மற்றும் அவரது துணைவியாரை ராஜகுமாரி செல்வம் ஆகியோரை வாழ்த்தினார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காவல்துறையினர், பாஜகவினர், NR காங்கிரஸ் கட்சியினர், பொதுமக்கள் கலந்து கொண்டு அவரை வாழ்த்தினர்.
அகில இந்திய மின்சார நுகர்வோர் சங்கம் சார்பில் தென் மாநிலங்களுக்கான மின்சார நுகர்வோர் மாநாடு பெங்களூரில் நடைபெற்றது. இம்மாநாட்டில் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து சங்கத்தின் செயலாளர் சிவக்குமார் தலைமையில் பிரதிநிதிகள் ஏழுமலை, சண்முகம், ஆனந்தன், சத்யா, கொலஞ்சிநாதன், ராஜசேகர், குமரன், குகன், யோகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் புதுச்சேரி மாநிலத்தின் மின்துறை நிலைமை குறித்து செயலாளர் சிவக்குமார் விரிவாக உரையாற்றினார். அவர் புதுச்சேரி அரசு மின்துறையை தனியார் மயப்படுத்த முயற்சித்து வருகிறது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துதல் மற்றும் சப்சார்ஜ் வசூல் மூலம் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. மின்கட்டணத்தை வருடந்தோறும் அரசு அதிகரித்து வருகிறது. மேலும் மத்திய தணிக்கை துறை ரூபாய் 27 கோடி ஊழல் நடைபெற்றுள்ளதாக அறிக்கை வெளியிட்டுள்ளது. இது கண்டிக்கத்தக்கது. மின்துறையை தனியாருக்கு ஒப்படைப்பது குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது பொதுமக்களின் கருத்து கேட்கப்படவில்லை. வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையிலும் தனியார் மய முயற்சி சட்டவிரோதமானது. அரசு 49% பங்கையும் தனியார் நிறுவனம் 51% பங்கையும் பெறும் வகையில் ஒப்பந்தம் செய்துள்ளது. இது அப்பட்டமான சட்டமீறலாகும். ஆகையால் மின்துறை முழுமையாக புதுச்சேரி அரசின் கட்டுப்பாட்டில் தொடர வேண்டும், தனியார் மயப்படுத்தக்கூடாது என வலியுறுத்தினார். மேலும் அகில இந்திய மின்சார நுகர்வோர் சங்கம் சார்பில் புதுச்சேரி முழுவதும் மக்கள் பிரச்சார இயக்கம், கையெழுத்து இயக்கம் மற்றும் மின்துறை தலைமையக முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இம்மாநாட்டில் பல்வேறு தென் மாநில வல்லுநர்கள் மின்சார கொள்கைகள், நுகர்வோர் உரிமைகள் மற்றும் தனியார் மையத்தின் விளைவுகள் குறித்து உரையாற்றினர். மாநாட்டின் நிறைவாக பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரியில் சமீப காலமாக தொடர்ந்து கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதை அடுத்து இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகள் டிஜிபி, ஐஜி, டிஎஸ்பி, எஸ்எஸ்பி உள்ளிட்டோர் இரவு ரோந்து பணிகளை தீவிரப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் வில்லியனூர் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின்படி வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைசெல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான காவல் நிலைய மற்றும் குற்றப்பிரிவு காவல்துறையினர் இணைந்து இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது தொண்டமானத்தம் பகுதியில் வழிப்பறி செய்வதற்காக கத்தியுடன் சுற்றித் திரிந்த ஒருவரை காவல்துறையினர் பிடித்து விசாரணைக்கு உட்படுத்தினர். அவர் சோரப்பட்டு கிராமத்தை சேர்ந்த வீராசாமியின் மகன் சாத்ராக் என்பதும் இவர் மீது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கொலை, கொள்ளை, திருட்டு, கொலை முயற்சி உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. விசாரணையில் தொண்டமானத்தம் பகுதியில் வழிப்பறி செய்வதற்காக திட்டமிட்டிருந்ததும் வெளிச்சத்திற்கு வந்தது. இதனை அடுத்து வில்லியனூர் காவல்துறையினர் சாத்ராக் மீது வழக்கு பதிவு செய்து மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட சாத்ராக் மீது 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காரைக்காலில் புறவழி சாலையில் அமைந்துள்ள அரசு உள் விளையாட்டு அரங்கில் மாணவ மாணவியர்களுக்கு தற்காப்பு பயிற்சி அளிக்கும் விதமாக புதுச்சேரி மாநில அளவிலான குவான் கீடு பயிற்சி முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி மாநில அளவில் மாணவ மாணவியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சி முகாம் மூலம் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு தற்காப்பு பயிற்சி மட்டுமில்லாமல் உடல் ஆரோக்கியமும் மற்றும் வேலைவாய்ப்பில் இச்சான்றிதழ் பயனுள்ளதாகவும் இருக்கும். மேலும் முகாமில் குவான் கீடு ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா டெக்னிக்கல் டைரக்டர் பிசுவாஜித் பாரிக், புதுச்சேரி குவான் கீடு அசோசியேஷன் தலைவர் தமிழ்வாணன், அசோசியேஷன் செயலாளர் தேவி தயாள் பிள்ளை ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் இயங்கி வரும் அடல் பிஹாரி வாஜ்பாய் அரசு தொடக்கப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 5 புவியரசன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அடல் பிஹாரி வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு சீருடைகளை வழங்கினார். மேலும் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளின் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த அறிவியல் கண்காட்சியினை திறந்து வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து மாணவர்களின் சிறந்த படைப்புகளை பாராட்டி பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி தலைமை ஆசிரியர் மலர்வழி மற்றும் ஆசிரியைகள் செய்திருந்தனர். அறிவியல் கண்காட்சியில் பெற்றோர்கள் கலந்து கொண்டு தங்களின் பிள்ளைகளின் படைப்புகளை பார்த்து பாராட்டினர்.
புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமம் இணைப்பு வாய்க்கால், செல்லங்கால் வாய்க்கால் மற்றும் சன்னியாசிக்குப்பம் வரத்து வாய்க்கால் தூர்வாரும் பணிக்கு ரூபாய் 6,57,000 ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், இளநிலை பொறியாளர் ஸ்ரீநாத், உதவி பொறியாளர் பாலாஜி மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் மனதின் குரல் மாநில பொறுப்பாளர் வெற்றி செல்வம் மற்றும் தொகுதி பொறுப்பாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் ஹேமமாலினி, அரியாங்குப்பம் தொகுதி பொறுப்பாளர் சக்திபாலன், மாநில விவசாய துணைத் தலைவர் ரமேஷ், மாநில செயற்குழு உறுப்பினர் தினகரன், ரேவதி, மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் பிரியா, மாநில அறிவுசார் பிரிவு குமரன், தொகுதி பொதுச் செயலாளர் இளஞ்செழியன், பச்சையப்பன், முரளி, குமாரசாமி, பூபாலன், குமார், ஜலமணி, நாகப்புத்து, ஜெயக்குமார், தங்கதுரை, முருகன், கோகுலகிருஷ்ணன், பாண்டியன், அருள்ராஜ், மகளிர் அணி நிர்வாகிகள் சாரதா, சித்ரா, தொகுதி தலைவி யோகப்பிரியா, ராஜேஸ்வரி, கலைசெல்வி ஆகியோர் கலந்து கொண்டு மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் உரையை கேட்டறிந்தனர். அக்டோபர் மாதத்தின் இறுதி வாரத்தில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் புதுச்சேரி அரசு சார்பில் கடைபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் தலைமை செயலகத்தில் தலைமை செயலர் சரத் சௌகான் நேர்மையான உறுதிமொழியை வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் கேசவன் உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அனைத்து ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பர்மிட் மற்றும் இன்சூரன்ஸ் ஆவணங்களின்றி தமிழக பதிவு எண் கொண்ட ஆட்டோக்களை புதுச்சேரி ஆட்டோ ஸ்டாண்டில் இயக்கி பிரச்சினை ஏற்படுத்தி வருவதாக கூறி சிங்காரவேலர் ஆட்டோ சங்கம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளது. இந்நிலையில் பெரிய காலப்பட்டு சுனாமி குடியிருப்பில் உள்ள சிங்காரவேலர் ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவர் பிரகாஷ், செயலாளர் வெண்ணில் ராஜ், பொருளாளர் ஆனந்த், உறுப்பினர்கள் அன்பு, ஆரோக்கியதாஸ், குமார் ஆகியோர் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் துணை ஆய்வாளர் மார்க் இளங்கோவிடம் புகார் அளித்தனர். அந்த புகாரில், நாங்கள் கடந்த 15 ஆண்டுகளாக புதுச்சேரி பதிவெண் கொண்ட 11 ஆட்டோக்களை ஈசிஆர் சாலை BSNL அலுவலகம் அருகிலிருந்து காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு வரை இயக்கி வருகிறோம். எங்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் போக்குவரத்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒழுங்காக சேவை செய்து வருகின்றனர். சில ஆட்டோக்களில் FC மற்றும் இன்சூரன்ஸ் காலாவதியானதால் பாதுகாப்பு காரணமாக அவற்றிற்கு ஸ்டாண்ட் அனுமதி வழங்கப்படவில்லை. இதற்கு எதிர்ப்பாக சிலர் கட்ட பஞ்சாயத்து நபர்களுடன் சேர்ந்து பிரச்சினை செய்யும் நோக்கத்துடன் தமிழக பதிவு TN 16 E 5429 என்ற ஆட்டோவை புதுச்சேரி ஸ்டாண்டில் நிறுத்தி சவாரி செய்கிறார்கள் என தெரிவித்துள்ளனர். மேலும் புகாரில் ஆட்டோ ஓட்டுநர்கள் குப்பன், உமேஷ் ஆகியோர் தொடர்ந்து ஸ்டாண்டில் சவாரி ஏற்றி பிரச்சினை செய்து வருவதாகவும், அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் போய் சொல்லுங்கள் என்று ஓட்டுநர்களிடையே பதற்றம் ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து TN ஆட்டோ உரிமையாளர் ஐயப்பனிடம் கேட்டபோது, அப்படித்தான் ஓட்டுவார்கள், வழக்கறிஞர் இருக்கிறார் என கூறியதாக புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் பர்மிட் மற்றும் இன்சூரன்ஸ் ஆவணங்களின்றி தமிழக ஆட்டோவை புதுச்சேரியில் இயக்கி பிரச்சினை செய்யும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் அவர்களை தூண்டி நிற்கும் கட்ட பஞ்சாயத்து நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க காவல்துறையிடம் சிங்காரவேலர் ஆட்டோ சங்கம் கோரியுள்ளது. JCM மக்கள் மன்ற நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், புதிய கட்சி துவங்கும் வேலையை ஆரம்பித்து விட்டேன், விரைவில் அறிவிப்பு வெளியாகும். எங்கள் கட்சி தற்போதைக்கு புதுச்சேரிக்கு மட்டுமே, தமிழகத்திற்கு கிடையாது. நான் எந்த B டீமும் கிடையாது, மக்களுடைய டீம். ஊழலுக்கு வழிவகுத்து கொடுத்த கட்சியே காங்கிரஸ் கட்சிதான். புதுச்சேரியின் 30 தொகுதிகளிலும் போட்டியிடுவோம். புதுச்சேரியில் தினம் ஒரு கொலை நடக்கிறது. இதனால்
புதுச்சேரிக்கு என்னை அனுப்பவே எனது குடும்பத்தார் அச்சப்படுகிறார்கள். இருப்பினும் அரசியலுக்காக நான் வரும்போது பவுன்சர்கள் தேவை. தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும். வளர்ச்சிக்கு உண்மையாக பாடுபட வேண்டும் என ஜேசிஎம் மக்கள் மன்ற நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஏகப்பட்ட கலை மாமணிகள், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டருக்கு அவார்டு வாங்கின ஏகப்பட்ட துறையிலிருந்து ஏகப்பட்ட சேவைகள் செஞ்சு உலகத்தையே பெருமை சேர்க்கிற வகையில் ஏகப்பட்ட சேவைகள் செஞ்சுருக்காங்க. அதோட ஒரு மெயின் நோக்கமாக இன்னைக்கு வந்து இந்த ஒரு விழாவை நடத்தி அவங்க கௌரவிக்குமாறு விஷயமா எடுத்துருக்காங்க. புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே உள்ள நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் ஃபுட் மார்க்கெட் உள்ளது. இங்கு 100க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது. இங்குள்ள வியாபாரிகளுக்கு இவ்வளாகத்தில் உள்ள கட்டண கழிப்பிடம் அமைக்கப்பட்டது. இது கடற்கரை வரும் சுற்றுலா பயணிகளும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக கழிவுநீர் தொட்டி நிரம்பி அதிலிருந்து கழிவுகள் வெளியேறி நடக்கும் பாதை முழுவதும் பரவி சுகாதார சீர்கேட்டை உருவாக்கி துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் இங்கு அதிகமாக வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் இப்பகுதியில் உணவு பண்டங்கள் வாங்க வருவதற்கு முகம் சுழித்தவாறு வருகின்றனர். இந்த கழிப்பிடத்தை குத்தகை எடுத்த குத்தகைதாரர் இதை பற்றி கண்டுகொள்வதில்லை. பணம் சம்பாதிப்பதிலேயே கவனம் செலுத்துகின்றனர். இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் கண்டுகொள்வதில்லை என்றும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக வியாபாரிகள் அச்சப்படுகின்றனர். இதற்கிடையே நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி விடுதலை நாள் கொண்டாடப் போகும் வேளையில் இது பெரும் வேதனையாக இருக்கிறது. அரசு இதற்கு துரித நடவடிக்கை எடுத்து சரி செய்யுமா? விடுதலை நாள் விழா கொண்டாடப்படும் இடத்தின் அருகேயே இந்த அவல நிலைக்கு தீர்வு காணப்படவில்லை எனவும் வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தாவரவியல் பூங்கா புனரமைக்கப்பட்டு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். பூங்காவின் நுழைவாயில் ஐ லவ் பாண்டி என்ற ஆங்கில வாசகத்துடன் செல்ஃபி அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆங்கிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள செல்ஃபி பாயிண்டை தமிழ் வாசகத்தில் அமைக்க கோரி வேளாண் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செல்ஃபி பாயிண்டை மூடவும் தமிழ் அமைப்பினர் வலியுறுத்தியதால் அதனை மூடினர். மேலும் தமிழில் செல்ஃபி பாயிண்ட் அமைக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக ஆங்கிலத்தில் உள்ள செல்ஃபி பாயிண்டை அகற்றும் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கை விடுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ் மொழியை புறக்கணிக்கின்ற சட்டத்திற்கு புறம்பாக தமிழ் மொழியை புறக்கணிக்கின்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை கண்டிக்கின்றோம். தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் முதல்வரை கண்டிக்கின்றோம். புதுவை அரசே அவமதிக்காதே. தமிழில் பெயர் பலகை எழுத வேண்டும். மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் நாட்டு மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வானொலி வழியாக உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 127வது பதிப்பு புதுச்சேரி 19வது கிளையில் ஒலிபரப்பு செய்யப்பட்டது. வர்த்தக பிரிவின் மாநில இணையமைப்பாளர் மதன் ஏற்பாட்டில் 19வது கிளை தலைவர் திரு முன்னிலையில் நிகழ்ச்சியில் தொகுதியின் பொறுப்பாளர் மூர்த்தி, மேலும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வைத்தியநாதன், மாநில செயற்குழு உறுப்பினர் தேன்மொழி, மாநில சிறப்பு அழைப்பாளர் கணபதி, முன்னாள் தொகுதி தலைவர் தனசேகரன், மூத்த உறுப்பினர் செங்கதிர், தொகுதி துணைத் தலைவர்கள் விஜயபாஸ்கர், பாபு, மேலும் பாஜக நிர்வாகிகள் வெற்றிவேல், அருள், பாலாஜி, பச்சையம்மாள், மகாலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மங்களம் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் படித்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் அரியூர் மருத்துவமனை அருகே உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியில் உள்ள பிரபலமான 11 தனியார் கம்பெனியில் வேலைவாய்ப்புகள் உள்ளதால்
அந்நிறுவனத்தினர் வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியர்களுக்கு திறனாய்வு செய்து வேலைவாய்ப்பினை வழங்கினர். இதில் சுமார் 60க்கும் மேற்பட்டோர் இம்முகாமில் புதிய வேலைவாய்ப்பினை பெற்றனர். மங்களம் தொகுதி தேசிய மக்கள் மன்றம் சார்பில் நடைபெற்ற இம்முகாமிற்கு மக்கள் மன்ற நிர்வாகி கண்ணபிரான் தலைமை தாங்கினார். திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், ரீகன் ஜான்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தேசிய மக்கள் மன்ற நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்றவர்களுக்கு பணி ஆணையினை வழங்கி சிறப்புரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திருக்காஞ்சி பகுதியைச் சேர்ந்த பழங்குடியினத்தவர்கள் தங்கள் பகுதிக்கு குடிநீர் மற்றும் சாலைகள் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதனை உடனடியாக செய்து தருவதாக நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் இவ்விழாவில் தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள், ஒரு பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுந்தராம்பிகை உடனவர் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி ஆலயத்தின் கந்தசஷ்டி விழாவின் 5ஆம் நாள் மூலவருக்கு முருகப்பெருமான் மகேஸ்வரர் அம்சத்தில் சொர்ண வர்ண அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து லட்சார்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. உற்சவர் வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் மகேஸ்வரர் அம்சத்தில் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பிரகார வலம் வந்தார். இதில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலத்தை சேர்ந்த ஒரு தம்பதியினர் தங்களது 12ஆம் வகுப்பு படிக்கும் மகளுடன் கடந்த 2022ஆம் ஆண்டு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்தனர். அப்போது அதே பகுதியில் வசிக்கும் 20 வயது இளைஞர் ஒருவர் சிறுமியுடன் பழக்கம் ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. நாளடைவில் இருவரும் மொபைல் மூலம் தொடர்பில் இருந்து வந்த நிலையில் அந்த இளைஞர் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி பலமுறை தனிமையில் சிறுமியுடன் சந்தித்து வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி அந்த இளைஞர் சிறுமியை கிராமத்தின் புறப்பகுதிக்கு அழைத்து சென்று பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுபோன்று தொடர்ச்சியாக தொடர்பு வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. சமீபத்தில் சிறுமி உடல்நலம் பாதிக்கப்பட்டதை கவனித்த பெற்றோர் அவரை புதுச்சேரி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். பரிசோதனையில் சிறுமி கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் உடனே புதுச்சேரி பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சம்பவம் தமிழக எல்லைக்குள் நடந்ததால் வழக்கு கோட்டுக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் முத்துலட்சுமி தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டு போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.